கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். சிலுவை பற்றின உபதேசம் என்கிறதான தலைப்பிலே தொடர் போதனைகளை போதித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆதாமும் ஏவாளும் நம்ம எல்லாருடைய மூத்த தாய் தகப்பன். அவர்கள் தேவனாலே படைக்கப்பட்டவர்கள். ஆதாம் தேவனுடைய மகன் என்று அழைக்கப்பட்டவர். ஏன்னா தேவன் தான் அவரை உண்டாக்குறார். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தார்கள். பாவம் செஞ்சதுனால பாவிகளாய் மாறினார்கள். இல்லையா? பாவம் செஞ்சதுனால பாவிகளாய் மாறினார்கள். நாமெல்லாம் பாவிகளாய் பிறந்ததுனால பாவம் செஞ்சோம். ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இதுதான். நாம் எல்லாரும் பிறக்கும் போதே ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாக இருக்கிறதுனால பிறக்கும் போதே நாம் யார் தான்? தேவனுடைய பார்வையில் பாவிகள் தான். என்னையா நம்ம குழந்தையா இருக்கும் அப்போ கூட பாவி? ஆமாம், பாவி தான். அப்போ பாவிகளாகவே பிறந்ததுனால தான் நாம் பாவங்களை செய்தோம். இதனால் இவளுடைய பிள்ளைகள், அதாவது நம்ம எல்லாரும் பாவிகளாய் மாறிட்டோம். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? என்ன ஆண்டவரே, என்னுடைய முற்பிதாவான ஆதாமும் ஏவாளும் தான் பாவம் செஞ்சாங்க, நான் செய்யலையே, நான் இப்போ தானே பிறந்திருக்கேன், அவங்கள பாவின்னு சொன்ன வரைக்கும் ஓகே. ஆனால் எங்களையும் ஏன் என்ன சொல்கிறீங்க? பாவிகள்னு சொல்கிறீங்க. நான் பரிசுத்தமாக தானே வாழ்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், சொல்கிறோம். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் பிதா சொல்லுவார், இல்லைப்பா, உன்னால் பரிசுத்தமாக வாழவே முடியாது. ஏன்னா உன் தாய் உன்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். நீ பிறக்கும் போதே பாவியாக பிறந்துட்டதுனால உன்னால் பரிசுத்தமாக என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. நீங்கள் எப்பயுமே பரிசுத்தம், நல்லவர் அப்படின்றதெல்லாம் வேதம் எப்படி சொல்லுதோ அது மாதிரி பார்க்க தெரியணும். பைபிள்ன்ற கண்ணாடி போட்டு பார்க்க தெரியணும். உலகம் சொல்கிற நல்லவங்க வேற, வேதம் சொல்லுகிற நல்லவங்க வேற. உலகம் சொல்கிற நல்லவன் எப்படி தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவருங்க. எப்படி சொல்கிறீங்க? காசு வாங்கிட்டா கரெக்டாக வேலை செய்வார். எப்படி? லஞ்சம் வாங்கிட்டா கரெக்டாக வேலை செய்வாராம். அவர் நல்லவரான். இது யார் சொல்கிறது? உலகம் சொல்லுது. இன்னைக்கு காசு வாங்கினாலே எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? அப்போது லஞ்சம் வாங்கிறது தவறு, பைபிளில் இருக்குது. அப்போது இதை என்ன செய்ய, பரிதானம் வாங்காதிருப்பாயாகன்னு இருக்கு. அப்போ இதை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்போ உலகம் சொல்லுகிற நல்லவர்களை அல்ல, வேதம் சொல்லுகிற நல்லவர்களை பார்க்க தெரியணும். இப்போ பிதா சொல்கிறாரு, உன்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, உன்னை பாவத்திலிருந்து உன்னுடைய தாயை கர்ப்பம் தரித்தால் உன்னை மீட்பதற்காக ஒரு மீட்பர் வேண்டும். அவர் உன்னை மீட்காமல் உன்னால் பரிசுத்தமாய் வாழவே முடியாது அப்படின்னு பிதா நம்மளை பார்த்து சொல்கிறார். இல்லாண்டவர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு அப்படின்னா, அப்படின்னு நம்ம திரும்ப கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சரி, நான் உன் பாயிண்ட்டுக்கே வர்றேன். நான் உனக்கு என்ன செய்கிறேன்? ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். உனக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு நியாயப்பிரமாணத்தை நான் தர்றேன், நீ அதை ஃபாலோ பண்ணு அப்படின்றார். யாத்திராகமம் 31வது அதிகாரம் 18வது வசனம். மோசையோட பேசி முடிந்தார். யார் மோசைய கூட பேசினா? ஆண்டவர் பேசுறார். பிதாவாகிய தேவன் மோசையோட என்ன செய்தார்? பேசினார். எங்க பேசினாரு? சீனாய் மலையில. தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கல் பலகையாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அப்ப ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்தாரா? மோசே கிட்ட கொடுத்தார். அது அவரே என்ன பண்ணாரா? எழுதியிருந்தார். அதுதான்
தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள். அதாவது தேவன் எழுதிய நியாயப்பிரமாணம், அதுக்கு பேர். அப்போ இதில் என்ன இருக்குது நியாயப்பிரமாணத்தில் அப்படின்னா, இதையெல்லாம் செய், இதையெல்லாம் செய்யாத, இதுதான் அதில் இருக்குது. இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர்கிட்ட சரீரம் இல்லை. சரீரம் இல்லைன்னா விரலும் இருக்காது. அப்புறம் எப்படி இது தேவனுடைய விரல் அப்படின்னு சொல்ல முடியும்? லூக்கா 11வது அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 11:20. இப்போ இது யார் சொல்கிறது? நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் அப்படின்னு யார் சொல்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவரும் தேவனுடைய விரல்னு இங்கே மென்ஷன் பண்ணுறார். மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 12:28. தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இப்போ அதே வசனம் தான் மத்தேயு எழுதும்போது என்ன எழுதுறாரு? நான் தேவனுடைய ஆவியினாலே. அங்க என்ன வந்துச்சு? தேவனுடைய விரலினாலே. அப்ப தேவனுடைய விரல் என்பது யாரை குறிக்குது? தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்ப தேவனுடைய விரல் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே எழுதி கொடுக்குறாருன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 31:18. யாத்திராகமம் 31:18. சீனாய் மலையில் அவர் மோசையோடே பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். பாருங்க, தேவ ஆவியானவரால் இது எழுதப்பட்டிருக்கிறது. எது? நியாயப்பிரமாணம். அதாவது பிதாவாகிய தேவன் வார்த்தைகளை சொல்ல சொல்ல பரிசுத்த ஆவியானவர் என்கிற காற்று அந்த கற்பலகையில் என்ன செய்து எழுதுகிறது. இப்போ நாம் கேட்குறோம், சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னதும் பிதா பரிசுத்த ஆவியானவரை பார்க்குறாரு. பரிசுத்த ஆவியானவர் பிதாவுடைய இருதயத்தை பார்த்து அந்த பிரமாணங்களை அவர் கற்பலகையில் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அப்போ ஏறக்குறைய 613 கட்டளைகள். கற்பனைனா ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். கட்டளைகள் நாம் 10 கட்டளைன்னு சொல்கிறோம். அது ஹெட்டிங் மட்டும். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா 613 இருக்குது. இப்போது 613 கற்பனைகள் வந்துருச்சு. நாம் என்ன நினைக்கிறோம்? ஏதோ 1-2 இருக்கும், நம்ம ஃபாலோ பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் கடைசியில் எழுதுனதை பார்த்தா 613 இருக்குது. இப்போ பிதா சொல்கிறாரு, இந்த 613 கட்டளைகளையும் கை கொண்டு அதை முடித்தாதான் என்னை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு பிதா சொல்கிறார். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய கெத்தை காட்டுறதுக்காக சரி ஆண்டவரேன்னு சொல்லிடுறோம். என்ன சொல்கிறோம்? சரின்னு சொல்லிடுறோம். இப்போ கட்டளையை நிறைவேற்ற முயற்சி பண்ணுறோம். அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகிப்போச்சு. அது முடித்து அடுத்த கட்டளையை என்ன செய்கிறோம்? ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் 10 கட்டளையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது கட்டளைக்கு என்ன பண்ணுறோம்? அடுத்து ஒரு 6 மாதம் ஆகிடும். அப்போது ஒரு வருஷத்தில் 2 கட்டளையை தான் என்ன செய்ய முடியுது? ஃபாலோ பண்ண முடியுது. அப்போ வருஷத்துக்கு 2. இப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுசு நாட்கள் 120 வருஷம்னு வச்சுக்கிடுவோம். 120 வருஷத்தில் முதல் 5 வருஷத்தை விட்டுருங்க, குழந்தையாக இருப்போம். ஒரு 6 வயசுலேருந்து கணக்கு பண்ணிக்கிறோம். அப்போ 115 வருஷத்தில்
நான் வருஷத்துக்கு 2 கட்டளைகள் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நான் மொத்தம் எத்தனை கட்டளையை நான் ஃபாலோ பண்ணி முடிச்சிருப்பேன்? 115 வருஷம். வருஷத்துக்கு எத்தனை கட்டளைகள்? 2. அப்போது 115 வருஷம் நான் வாழ்கிறேன். அதாவது 120 வருஷம். இல்லை, மொதல் 5 வருஷம் குழந்தையா இருக்கிறனால எனக்கு தெரியாது. 115 வருஷம் நான் இருக்கிறேன், விவரமாக இருக்கிறேன். அப்போ 115 வருஷத்தில் நான் எத்தனை கட்டளைகளை ஃபாலோ பண்ணி முடிச்சிருப்பேன்? 230. ஆனால் எத்தனை கட்டளைகள் இருக்குது? 613. நான் என்னைக்கு அதை முடிக்கிறது? எனக்கு அப்போ இன்னும் இந்த 120 வருஷம் மாதிரி இன்னும் 2 ஆயுசு நாட்கள் எனக்கு வேணும். அது இருந்தால் கூட இதெல்லாம் முடிச்சிட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் கணக்குன்னு போட்டால் அத்தனை வருஷம் வேணும் எனக்கு. குறைஞ்சது 305 வருஷமாவது எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு வேணும். அப்போ 3 லைஃப் டைம் எனக்கு வேணும். அடுத்து இன்னொரு சிக்கல் என்னென்னா, இந்த 613 பிரமாணங்களில் 1 ஃபெயிலுனா மொத்தமும் ஃபெயில். 1 ஃபெயில்னா இப்போ மொதல் கட்டளையை நிறைவேற்றிட்டேன், 2வது கட்டளைக்கு வர்றேன், 3வது கட்டளைக்கு வந்து அதில் ஃபெயிலியர் ஆகிட்டேன். இப்போ என்ன கணக்கு தெரியுமா? 3மே ஃபெயிலுன்னு தான் அர்த்தம். இல்லை ஆண்டவரே, நான் ஃபஸ்ட்டு 2 பாஸு, 3வதுல மட்டும்தான் ஃபெயிலு அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். வாசிக்கலாம். யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபு 2:10. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். 1 ஃபெயில்னா எல்லாவற்றிலும் அவன் ஃபெயிலு தான். அப்போ 1ல் ஃபெயிலு. 613 - 1 612 நிறைவேற்றியாச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பண்ண முடியாது. 612 நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றியாச்சு. கடைசி பிரமாணத்தில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா மறுபடியும் நான் கடைசியை மட்டும் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. திரும்ப முதல்ல இருந்து நான் வரணும். அப்போ என்னால் முடியலை, நியாயப்பிரமாணங்களை ஃபாலோ பண்ண என்னால் முடியலை. என்னை மீட்பதற்கு எனக்கு மீட்பர் தேவை. என்னை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதனால நான் பாவின்றதை அப்போ தான் உணரவே ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன நினைக்கிறேன், நான் ரொம்ப பெரிய ஆள், நான் ரொம்ப நல்லவன், நான் பிறந்ததுலேருந்தே பாவம் செய்யலை, நான் பிறந்தது கிறிஸ்தவ குடும்பம், நாங்கள் 5 தலைமுறையாக கிறிஸ்தவர்கள், எங்கள் பரம்பரை கோயிலுக்கு நிலத்தை எழுதி கொடுத்தோம், இப்படிலாம் நான் டயலாக் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் எப்போ நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி நான் ஃபெயிலியர் ஆகிறேனோ அப்போ தான் எனக்கு புரியுது, இல்லை நான் நல்லவே கிடையாது, நான் வந்து பாவின்றதே புரியுது. பாவின்றது புரிஞ்ச உடனே என்னை மீட்பதற்கு எனக்கு மீட்பர் தேவை. பாவத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்குறதுக்கு எனக்கு யார் தேவை? விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு நபர் தேவை அப்படிங்கிறதே புரியுது. அந்த மீட்பர் யாருன்னு தேடி பார்க்கும்போது நமக்கு அது புரியுது, அது யார் அப்படின்னு. அப்போ நியாயப்பிரமாணத்தை தேவன் எதற்காக கொடுத்தார் அப்படின்னா, மக்கள் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ணிடுவாங்கன்றதுக்காக கொடுக்கல. அதை கடைபிடிக்க முயற்சி செய்து அதை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு அவங்க உணர்வாங்க. அப்படி உணர்ந்தாதான் தன்னை பாவி என்று உணர்வார்கள். ஏன்னா யூதர்களுக்கு எப்பயுமே பிறந்தோடனே ஒரு பெருமை, நான் யூதன். தங்களை மேட்டுக்குடி மக்களாகவே நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அவர்களுக்கு. ஏன்னா நாங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம், எங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது, எங்களுக்கு விருத்த சேதனம் இருக்குது, எங்களுக்கு தான் தேவன் இருக்கிறாரு, அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுறாரு அப்படின்னு அந்த ஒரு பெருமையில் இருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கும் அப்படி தான் அவங்க. மற்றவர்களை துச்சமாக நினைக்கக்கூடியவர்கள், புறஜாதிகளை நாய்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள். அப்போ அவ்வளவு மேட்டிமையான எண்ணம் இருக்குது. இவன் தன்னை பாவின்னு உணர்வானா? நான் பிறந்ததே யூத குலம், நான் எதுக்கு பாவின்னு சொல்லணும் அப்படின்னு தான் கேட்பான். அப்போ அவனுக்கு உணர்த்தணும்னா
நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அதை ஆண்டவர் ஃபாலோ பண்ண சொல்கிறார். ஃபாலோ பண்ண முடியலை. இப்போ தான் தன்னை குற்றவாளியாக எண்ணுகிறான். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தை என்ன செய்யலை, ஃபெயில் ஆகிட்டான், ஃபாலோ பண்ண முடியல. அப்போ அவனுக்குள்ள குற்ற உணர்வு வந்துருச்சு. மோசையிடம் கொடுத்த நாள் முதல் கிறிஸ்து சிலுவையில் பலியாகும் வரைக்கும் ஏறக்குறைய 3000 வருடங்கள் எந்த மனுஷனாலும் அந்த நியாயப்பிரமாணத்தை 613 நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்ற முடியவே இல்லை. யூதர்கள் முதல் அத்தனை புறஜாதிகளும் சரி, நம்மால் இதை நிறைவேற்ற முடியாது என்று உணர்ந்திருந்த காலகட்டம்தான் அது. அப்போ அந்த காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்த உலகத்தின் மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்தார். 3000 வருடங்களாக நிறைவேற்ற முடியாத 613 நியாயப்பிரமாணங்களை வெறும் 33.5 வருடத்திற்குள்ளாக அவர் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. பிதா கிட்ட இயேசு கிறிஸ்து நீதிமான் என்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டார். ஏன் அவர் நீதிமான்ற சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சுன்னா, சிலுவையில் எல்லாருடைய பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டிருந்தது. பாவம் சுமத்தப்பட்டு அவர் பாவமாக்கப்பட்டார். ஆகையினாலே அவர் பிதா கிட்ட நீதிமான்ற சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. அந்த பாவம் பூரா நம்ம செஞ்ச பாவம், நம்ம முன்னோர்கள், நீ வரப்போகிற சந்ததி எல்லாரும் செஞ்ச பாவம் அது. அதை தான் அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன நீ விசுவாசி, அப்போ உன் பேரையும் இந்த நீதிமான் என்கிற சர்டிஃபிகேட்டில் நான் என்ன செய்வேன், எழுதுவேன்னு சொல்கிறார். என்னால் எழுத முடியும், எனக்கு அதுக்கு அதிகாரம் உண்டு. இப்போ நாம் சொல்கிறோம், சரிங்க ஆண்டவரே என் பேரை எழுதிருங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ரைட்டு நான் எழுதிடுறேன், ஆனால் ஒன்று, நீயும் இந்த 613 பிரமாணங்களை என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறார். என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம கேட்குறோம், எப்படி ஆண்டவரே எங்களால் முடியாதுன்னு தானே உங்கள்கிட்ட வந்தோம், மறுபடியும் நாங்களே ஃபாலோ பண்ணுறதுக்கு எதுக்கு உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் தனி மனிதனை என்ன செய்ய முடியாது, அதை கை கொள்ள முடியாது தான். ஆனால் நான் பரலோகம் போயிட்டு ஒருத்தர் என்ன செய்கிறேன், இந்த பூமியில் அனுப்புகிறேன். அவருக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர். நான் மேலே போகிறது நல்லது, அப்போ தான் அவர் வர முடியும். அவர் வந்தால் உங்கள் எல்லார் மேலும் ஒரே நேரத்தில் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும், உங்களை வழி நடத்த முடியும். அவருக்கு இன்னொரு பேர் தேற்றரவாளன். அவர் வந்ததும் உங்களுக்கு என்ன செய்வார், உங்கள் பலவீனங்களிலே உங்களுக்கு அவர் உதவி செய்வார். உங்களுக்கு நீதியை குறித்து போதிப்பார், நியாயத்தை குறித்து போதிப்பார், பாவங்களை கண்டித்து உணர்த்துவார். இதெல்லாம் யார் செய்வா? ஏன் நம்ம சில நேரங்களில் ஏதாவது பாவமான காரியங்களை செய்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலோ அப்படி இருந்தாலோ டக்குன்னு நமக்கு உள்ளே வந்து ஒரு குறுகுறுன்னு ஆகுது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு, நம்மளை உணர்த்துறாரு, இதை செய்யாத, வேண்டாம், இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அவர் நீதியை குறித்து போதிப்பார், நியாய தீர்ப்பை குறித்து போதிப்பார், பாவங்களை கண்டித்து உணர்த்துவார். ஆகையினாலே அவர் உங்களுக்கு என்ன செய்வார், அவரை நான் அனுப்புவேன், அவர் உங்கள் மேலே இருந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்வார். அது மட்டும் இல்லை, நான் இப்போ என்ன பண்ணுறேன், 613 பிரமாணத்தையும் சுருக்கி 2 பிரமாணமாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன செய்ய, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி செய்ய. நீ முயற்சி பண்ணுகிற அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரும் உனக்கு என்ன செய்வார், உதவி செய்வார்னு சொல்கிறார் ஆண்டவர். அது என்ன 2 பிரமாணம் ஆண்டவர் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாய். அப்போ முதல் பிரமாணம் ஆண்டவருக்கு எந்த காரியத்தை காட்டிலும் ஆண்டவருக்கு முதல்ல என்ன செய்ய, முதலிடத்தை கொடு. அதுதான் என்னுடைய அர்த்தம். அன்பு கூறுறதுன்னா என்ன? ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா? அது இல்லை. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது தான் நாம் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு. அதை நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம், நம்ம பிள்ளை இருக்குது, நாம் சொல்கிற வேலையை அதை செய்யணும்னு நினைக்கிறோம். நாம் ஏதாவது ஒரு வேலை இந்த கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வைப்பான்னா வாங்கிட்டு வரும்போது நமக்கு சந்தோஷம். அதை விட்டுவிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஐ லவ் யூ டேடி, ஐ லவ் யூ மம்மி அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்புறம் ஒரு 11 மணிக்கு மம்மி சொல்கிறாங்க, போய் தக்காளி ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துருப்பா கடையில் அப்படின்னு. போங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்குது. அப்புறம் அவங்களே கிளம்பி போய் வாங்கிடுறாங்க. மறுபடியும் சாயந்தரம் என்ன ஆகுது, போயிட்டு எங்கேயோ போக வேண்டியிருக்கு. இந்த இதை கொண்டு போய் அந்த வீட்டில் கொடுத்துட்டு வந்துரு, வண்டி எடுத்துகிட்டு போயின்றாங்க. ஆனால் இப்போ என்ன செய்யுது அந்த பிள்ளை, அதெல்லாம் முடியாது நீங்களே போங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்குது. ஆனால் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுது, மறுபடியும் வந்து ஐ லவ் யூ டேடி, ஐ லவ் யூ மம்மின்னு சொல்லுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னங்க செய்வீங்க? என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி சொல்லுது, உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்கிற எந்த வேலையும் உங்கள் பிள்ளை கேட்காது. ஆனால் உங்கள்கிட்ட வந்து என்ன டைலாக் மட்டும் பேசும். இப்போ என்ன செய்வீங்க? அம்மாமார்கள் வந்து கெட்டு விளக்க மாத்தானுவீங்க. கெட்டு வந்த பிச்சை எரிஞ்சிடும், ஓடிடும் முதல்ல. சொல்லுவோமா இல்லையா? இதே தான் ஆண்டவருக்கும். ஆண்டவர்கிட்ட போய் சும்மா ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்கிறதுக்கு பேர் அன்பு செலுத்துறது இல்லை. அவர் செய்யின்னு சொன்னதை செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யக்கூடாது. அதுதான் அவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு. அல்லேலூயா. பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிதுன்னா உங்கள் மேலே அன்பு வச்சுருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் தேவ அன்பு, அதாவது அன்பினுடைய வெளிப்பாடு. அதை புரிஞ்சுக்கணும். நாம் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோம்னா நாம் தேவனை அன்பு செய்கிறோம் என்று அர்த்தம். அப்போ தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் என்ன செய்யணுமா? அன்பு கூறுவாயாக. இது முதல் பிரமாணம். ஃபஸ்ட்டு எந்த முக்கியத்துவம் எது இருந்தாலும் அதை விட என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது சொல்கிறாரு, நீ உன்னை நேசிப்பது போல மற்றவர்களை என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். இதில் எல்லா பிரமாணமும் உள்ளே வந்துடும். சிலர் ரெண்டாவதை மட்டும் எடுத்துக்குவாங்க, சிலர் முதல்ல இருக்கிறத மட்டும் எடுத்துக்குவாங்க. ரெண்டுமே தப்பு. தப்பு இல்லை. அதாவது நம்ம பாதி தான் ஃபாலோ பண்ணுறோன்னு அர்த்தம். ரெண்டையுமே ஃபாலோ பண்ணணும். தசோபாகம் காணிக்கையிலே உண்மையாக இருக்கணும். திக்கற்றவர்கள் விதவைகள் முடியாதவங்களுக்கும் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ரெண்டையுமே செய்யணும். சிலர் ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் செய்வாங்க, ரெண்டாவது இருக்கிறத செய்ய மாட்டாங்க. சிலர் ரெண்டாவது இருக்கிறது மட்டும் செய்வாங்க, ஃபஸ்ட்டு இருக்கிறத செய்ய மாட்டாங்க. ரெண்டுமே தவறு. ரெண்டும் செய்யணும். வேதாகம் ரெண்டையும் தான் செய்ய சொல்லுது. அல்லேலூயா. இப்போ இதை ஃபாலோ பண்ணு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார்னு பிதா சொல்கிறாரு. இப்போ நியாயப்பிரமாணத்தை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணுறோம்? ஆவியின் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்பட்டவர்களாய் நாம் மாறிடுறோம். இப்போ இதாக கொடுத்தார்ல பிரமாணம், அதை நம்ம வச்சுக்கல. இப்போ அதை அப்படியே தூக்கி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் கையில் கொடுத்துட்டோம். நீங்களே பார்த்துக்குங்க ஆண்டவரே. அவர் கையில் கொடுத்துவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், ரைட்டா? நீங்கள் எதை செய்ய வேணாம்னு சொல்கிறீங்களோ அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆவியின் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவரோடு நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொன்ன உடனே
நிறைய இடங்களில் நம்ம பார்த்தது மாதிரி ரொம்ப அப்படியே உற்சாகமாக குதிக்கிறதும் ஆடுறது இது மட்டுமே மைண்டில் யோசிக்கக்கூடாது. அவர் நம்மை வழி அது ஒரு விதம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார், அது ரொம்ப முக்கியம். அதுதான் காலாகாலத்துக்கு நிற்கும். உங்களை வழி நடத்துவார், உங்கள் உள்ளத்தில் ஏவுதல் கொடுத்து நடத்துவார். சில நேரங்களில் 9 மணிக்கு ஒருத்தரை பார்க்கணுன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க, அதுக்காக ஆயத்தமாகி கிளம்புவீங்க. நீங்கள் சீக்கிரமே எந்திரிச்சிருப்பீங்க, காலையில் எல்லா வேலைகளையுமே கரெக்டாக முடிச்சிருப்பீங்க. ஆனால் பாருங்கள், எப்படி லேட் ஆச்சுன்னே தெரியாது, அங்கே போய் சேர்றதுக்கு 9:30 ஆயிருக்கும். நடந்திருக்கா? நானும் காலையிலேருந்து கிளம்பிக்கிட்டே தாங்க இருக்கேன். யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி மற்ற நாள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடியணுமோ கரெக்டாக 9 மணிக்கு போயிடுவோம். ஆனால் அன்னைக்கு 9 மணிக்கு போக வேண்டிய நம்ம 9:30 போய் நிற்போம், இல்லை 10 மணிக்கு போய் நிற்போம். ஆனால் வேறு எந்த வேலையும் பார்த்துருக்கவும் மாட்டோம். உங்களை லேட் பண்ண வச்சது பரிசுத்த ஆவியானவர். ஏன் தெரியுமா? ஒருவேளை 9 மணிக்கு நீங்கள் அங்கே போகணும்னு நீங்கள் வெளியில் போயிருந்தீங்கன்னா, பிசாசு ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ஒரு ஆக்சிடெண்ட்டாக பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பான். அதுலேருந்து உங்களை காப்பாற்றணுன்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்களை லேட் பண்ண வச்சார். அல்லேலூயா. இதெல்லாம் எப்போ புரியும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் கூட அதிக நேரம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது தான் தெரியும். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னைய குறித்து யாருக்கு ரொம்ப நல்லா தெரியும்? இங்கே இருக்கிறது இல்லை. யாருக்கு என்னைய குறித்து ரொம்ப நல்லா தெரியும்? அம்மாவுக்கு. வேற யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும். ஏன்னா நான் எங்கே அதிக நேரம் இருக்கிறேனோ அவங்களுக்கு தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? என்னை பெற்றதுனால நான் என்ன செய்வேன்னு அவங்களுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும். ஆனால் நான் எங்கே அதிகமாக இருக்கிறேனோ அங்கே தான் அப்படி பார்க்கும்போதே நான் எதுக்கு பார்க்குறேன்றது தெரியும். நான் அம்மாட்ட பார்க்கும்போது அம்மாவுக்கு ஒரு வேளை தெரியுமான்னு எனக்கு தெரியாது, நான் சொன்னால் தெரியும். நான் பாதி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும் எதை தான் சொல்ல வர்றான் அப்படி. ஆனால் நான் அப்படி பார்க்கும்போதே யாருக்கு புரியும் அப்படின்னா, அது மனைவிக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா நான் எங்கே அதிக நேரம் இருக்கேன். ஆமாம், அப்போ இவ்வளோதான் விஷயங்க. நாம் பரிசுத்த ஆவியானவர் கூட அதிக நேரம் இருந்தால் தான் அவர் தான் பேசுகிறாரான்றது முதல்ல புரியும், அவர் தான் உள்ளத்தில் ஏவுறாரான்றது தெரியும். அவர் கூட நாம் அதிகமாக என்ன செய்ய ஆரம்பிப்போம்? பேச ஆரம்பிப்போம். அதனால தான் நான் தனியாகவே இருக்கேன். ஆவிக்குரிய மக்கள் ஒரு நாளும் அந்த வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நீங்கள் தனியாக இல்லைன்றதான் உண்மை. நான் தனிமையில் இருக்கேன், எனக்குன்னு யாரும் இல்லை, என்னை ஆதரிக்க யாரும் இல்லை, என்னை தேற்றுறதுக்கு யாரும் இல்லை. இல்லைங்க, உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட பேசவே மாட்டிக்கிறீங்க, அதுதான் பிரச்சனைங்க. நீங்கள் அவரோட பேசி பாருங்கள், உங்களுக்கு யார் பேசுகிறதும் பிடிக்காது. உலக மக்கள் யார் பேசுகிறதும் உங்களுக்கு பிடிக்காது, தெரியுமா உங்களுக்கு? அதில் ரொம்ப நேரம் உட்கார மாட்டீங்க, உங்கள் மைண்டு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் கூட பேசுகிறதுல தான் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் புதிய உடன்படிக்கையில் தான் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில் அவர் தீர்க்கதரிசிகள் மேலே, நியாயாதிபதிகள் மேலே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்கள் மேலே மட்டும்தான் இருந்தார். அதனால தான் ஜனங்க அவங்கக்கிட்ட போய் கேட்பாங்க, ஆண்டவர் என்னையா சொல்கிறாரு சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லார் மேலும் என்ன செய்கிறாரு? அவர் இருக்கிறார். அப்போ நாம் பரிசுத்த ஆவியானவரை அவருடைய ஏவுதலை கவனிக்கும்போது அவர் எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா நம்மளும் என்ன செஞ்சிடணும்? எஸ்ன்னு சொல்லணும். அவர் நோன்னு சொல்லிட்டாருன்னா நம்மளும் என்ன செய்யணும்? நோ தான் சொல்லணும். இப்படி நான் சொல்லும்போது என்னால் பிரமாணங்களை ஈஸியாக என்ன செய்ய முடியுது? ஃபாலோ பண்ண முடியுதுங்க. ஒரு கடினமான பாதை இருக்குது, அந்த பாதையில் என்னைய போக சொல்கிறாரு ஆண்டவர். போகிறேன், என்னால் போகவே முடியல. 1 கிலோமீட்டர் கூட என்னால் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் திரும்ப வந்துடுறேன். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாதையை கடந்துடுறார். கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த எண்டுக்கு போயிடுறாரு.
அவரு சொல்கிறாரு, நான் ஜெயிச்சிட்டேன், என்னை ஃபாலோ பண்ணு, நீயும் ஜெயிச்சிருவ அப்படிங்கிறார். என்ன ஆண்டவரே, இது என்னால் நடக்க முடியலன்னு தான் உங்ககிட்ட வந்தேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே? இல்லை இல்லை, நான் சொல்கிற மாதிரி வாங்குறார். இப்போ அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு முன்னாடி நின்றுட்டு எனக்கு சொல்லித்தர்றார். இந்த இடத்துல காலை இங்கே வை, இந்த இடத்துல வலது காலை வை, இந்த இடத்துல இடது காலை வைன்னு சொல்லித்தர்றார். இப்போ நான் அதே மாதிரி வைக்கிறேன், அது கரடு முரடான அதே பாதை தான், ஆனால் அது எனக்கு வலிக்கலை. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அந்த பாதையில் வெற்றி பெற்ற ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துகிறார். அவர் வழி நடத்துகிறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணி போகும்போது, அது பாலைவனமாக இருந்தாலும் சரி, அடர்ந்த முள்ளுள்ள காடுகளாக இருந்தாலும் சரி, அதில் நான் சுகமாக தான் போகிறேன். அல்லேலூயா. இவ்வளோதாங்க விஷயம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம் தான். அப்போ இப்போ என்னால் அதே கஷ்டமான பிரமாணங்களை என்னால் ஃபாலோ பண்ண முடியுது. எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த தேவனுடைய உதவியினால். வாசிக்கலாம், சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியை என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை நான் செய்யணும்னா எனக்கு என்ன செய்யுங்க? ஏன்னா எனக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு எதையா பிடிக்கும் அப்படின்னா, ஆண்டவரோட நெருங்கி பழகினா தான் எது பிடிக்கும் எது பிடிக்காது. நெருங்கி பழகிறதுனா எப்படி? அவருடைய வேதத்தில் அதிக நேரம் இருக்கிறது, அவரோட அதிக நேரம் பேசுறது, அதாவது ஜெபம், அவருடைய செய்திகளை, தேவ மனிதர்கள் கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகளை அதை என்ன செய்யணும்? கேட்டு விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும். எப்பயுமே ஒரு செய்தியை கேட்ட உடனே உங்களுக்கு விசுவாசம் ஆண்டவர் மேலே அதிகமாகுதுன்னு வைங்களேன், அதுதான் நல்ல செய்தி. செய்தியை கேட்டோடனே பயம் வருது, செய்தியை கேட்டோடனே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, உலகமே முடிய போகுது அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து என்ன செய்யாதீங்க. அதெல்லாம் கேட்டிங்கன்னா வீணாக தான் போவீங்க. ஏன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், உலகம் ஒரு நாள் முடிய தான் போகுது. நாமளும் எப்படி தனியாக வந்தோமோ அதே மாதிரி தனியாக தான் போக போகிறோம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, யாருக்குமே எந்த சேஞ்சஸும் கிடையாது. அது சொல்லுவாங்க இல்லையா, சாகிற நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்கிற நாள் நரகமாக மாறிடுமா. நான் இத்தனை தேதி சாக போகிறேன்னு தெரிஞ்சா எவனா நிம்மதியாக வாழ்வானா? அது தெரியாதனால தான் ஜாலியாக இருக்கிறோம் இல்லையா? நாளைக்கு என்ன நம்ம எடுக்கலாம் சாப்பாட்டுக்கு அப்படிங்கிற அளவில் நம்ம யோசிக்கிறோம் பாருங்கள். இதே நமக்கு இத்தனாம் தேதி இத்தனாவது வருஷம் நம்ம இறந்து போயிடுவோம்னு தெரிஞ்சால் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ அதெல்லாம் நடக்கிறது தான். நியாய தீர்ப்பு வரும், நாம் அந்த பூமியிலேருந்து தனியாக தான் போக போகிறோம், இதெல்லாம் நடக்கக்கூடியதான். அதுக்காக ஒவ்வொரு நாளும் பயத்தை ஏற்படுத்துகிற செய்திகள் என்ன செய்யக்கூடாது, அதை கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. இன்ஃபர்மேஷன் புதுசாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் அதை கேட்குறது, இது எப்படியா இருக்குது, அது எப்படி இருக்குது, வானம் வந்து அப்படியே இருக்குமா, இல்லை வெந்து விழுந்துருன்றாங்களே, அது என்ன பண்ணலாம், அப்போ வானவில் எப்படி வரும், இதெல்லாம் கேள்வி. அது தேவையே இல்லைங்க. அதாவது நடக்க வேண்டிய எனக்கு காலகட்டத்தில் நடக்கும். ஆனால் அழிவு நடக்கும்போது நீங்களும் நான் என்ன செய்ய மாட்டோம், பூமியில் இருக்க மாட்டோம், தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருப்போம். அல்லேலூயா. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தேவனை விட்டு விலகிறதுக்கான எந்த காரியத்தையும் நாம் என்ன செய்ய மாட்டோம், செய்யவே மாட்டோம். இப்போ நாம் அவரோடே நெருங்கி பழக பழக அவரே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் என்ன செய்கிறார், வழி நடத்தி செய்கிறார். இப்போ நியாயப்பிரமாணத்தில் 613 இருக்குன்னு சொன்னேன். 69 பிரமாணத்தை ஃபாலோ பண்ணிட்டேன். 70வது பிரமாணத்தை என்னால் என்ன செய்ய முடியல, ஃபாலோ பண்ண முடியலை, கால் சறுக்கிருச்சு. சறுக்குனா நான் மறுபடியும் என்ன செஞ்சிருவேன், முதல் பிரமாணத்துக்கு வந்துடுவேன். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள நிலைமை. ஆனால் இப்போது ஆவியின் பிரமாணத்துக்கு கீழே நான் இருக்கும்போது, ஆவியின் பிரமாணம்னா புரியலைன்னா கிருபையின் பிரமாணத்தில் நான் இருக்கும்போது 70வது பிரமாணத்தை நான் ஃபாலோ பண்ணும்போது என் கால் சறுக்குது.
அப்போ சறுக்கும்போது நான் சொல்கிறேன், என் கால்கள் சறுக்கும்போது தேவனே உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது. அப்போ என் கால் சறுக்கும்போது அங்கே என்ன நடக்குது? அப்போது கிருபையின் பிரமாணத்தில் தேவனுடைய கரம் தாங்குது. இப்போ நான் மறுபடியும் பிரமாணத்துக்கு வர்றதில்லை, நான் அதே 70வது பிரமாணத்தில் தான் நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, இப்பயும் நீ யார்? நீதிமான் தான். ஏன்னா என்னுடைய கரத்தில் நீ இருக்கிற, நான் தான் அவனை தாங்கி பிடிச்சிருக்கிறேன், நீ கீழே விழுக மாட்ட. இப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் சறுக்கிட்டேனே, நியாயப்பிரமாண காலகட்டத்தில் நான் சறுக்கினேன்னா அதுக்கு போகணும். ஆனால் இது எப்படி எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்குமா, நீதிமான்கிற சர்டிஃபிகேட் எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, இப்பயும் நீ யார் தான்? நீதிமான் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் கால் சறுக்கி விழுந்த இடம் அதே 70வது பிரமாணத்தில் தான். 69க்கு கூட நான் வரல, 70லே தான் கால் சறுக்குகிறேன், 70லே தான் விழுந்து கிடக்கேன். திரும்ப எந்திரிக்கும் போது 70ல் இருந்தால் என்ன செய்கிறேன்? எந்திரிக்கிறேன். இதுதான் உங்களுக்கும், இதுதான் நம்ம எல்லாருக்கும். இந்த புதிய உடன்படிக்கையில் தேவன் நமக்கு செய்த மிகப்பெரிய காரியம் அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் புது உடன்படிக்கையில் வாழ்கிற நீங்களும் நானும் ரொம்ப கொடுத்து வச்ச ஆட்கள். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் உணரணும். ஆண்டவர் நமக்காக பாடுகளை பற்றி ரத்த சிந்தினார் பார்த்தீங்களா? அது சும்மா கிடையாது, அது ஏதோ ஒரு காரியம்னு நினச்சிடக்கூடாது. அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய காரியம். அவர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் இன்றைக்கு பூமியிலே தேவனுடைய கிருபையினாலே சுகமாக என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், விழுந்த இடத்துலேருந்து எந்திரிப்பா, எந்திரிச்சு மறுபடியும் என்ன செய்ய? மேலே ஏறுறதுக்கு பாருங்கிறார். பிதாவுடைய சமூகத்தில் கரை திரை அற்றவர்களாக நம்மை நிறுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஓய்வு நாளே பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாகன்னு ஒரு கட்டளை இருக்கு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? முதல்ல ஓய்வு நாள்னா என்னைக்கு? நம்ம கணக்குப்படி, நம்ம காலண்டர் கணக்குப்படி ஓய்வு நாள்னா என்னைக்குங்க? ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறவங்க கைதுக்கும் வைப்போம். சரி, அப்போ மற்றவங்க கை தூக்காதவங்களாம் என்ன கிழமை சொல்கிறீங்க? சும்மா தைரியமாக சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் பரவாயில்ல. ஓய்வு நாள்னா எந்த கிழமை? இப்போ எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறீங்க இல்லையா? வேதத்தின்படி ஓய்வு நாள் என்பது நம்ம கேலண்டர் கணக்கு பண்ணிங்கன்னா சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளா 7ஆம் நாளா? முதல் நாளா 7வது நாளா? முதல் நாள். ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் இல்லையா, அது எத்தனாவது நாள்? புரியுது அவங்களுக்கு ஓய்வு நாள் எங்கேருந்து வருதுன்னு? 6 நாள் படைப்பை முடிச்சுட்டு 7ஆம் நாளில் அவர் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். அப்போ 7ஆம் நாள்ன்றது நம்ம கேலண்டரில் போட்டிங்கன்னா எது தான் அது? அதனால தான் 7th டே சர்ச்சுன்னு ஒன்று இருக்கா, அவங்க சனிக்கிழமை தான் ஆராதனை செய்வாங்க. பழைய ஏற்பாட்டு முறைமை அது, ரைட்டா? இப்போ நீங்களும் நானும் பழைய உடன்படிக்கையில் வாழ்கிறோம் என்றால் சனிக்கிழமை தான் நம்ம வைக்கணும். எப்பொழுது கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டோமோ, புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோமோ, ஆண்டவர் எப்போ உயிர் தெழுந்தார்? எந்த கிழமையில் உயிர் தெழுந்தார்? ஞாயிற்றுக்கிழமை. அதனால் ஆண்டவர் உயிர் தெழுந்த நாளை ஆராதனை நாளாக மாற்றிட்டோம். அல்லேலூயா. அதனால் உலகம் ஃபுல்லாக கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் என்ன செய்கிறாங்க? ஆராதனையை செய்கிறார்கள். அப்போ அது தப்பா, இது கரெக்டா, அதுதான் கரெக்டா, இதுதான் கரெக்டான இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று என்ன செய்யணுமா? நீங்கள் எல்லா நாளும் ஆராதிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது கிருபையின் பிரமாணத்தில். அல்லேலூயா. நாம் போய் அவங்கள தப்புன்னு சொல்கிறதுக்கோ, அவங்க நம்மளை தப்புன்னு சொல்கிறதுக்கோ இங்கே ஒரு விஷயம் கூட கிடையாது. காரணம், கிருபையின் பிரமாணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, எருசலேம் நகரம் மட்டுமல்ல, யூதேயாவிலும் சமாரியாவிலும், ஏன் உலகம் ஃபுல்லாக என்னை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும்னு ஆண்டவர் சொன்னார். அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. உலகம் ஃபுல்லாக தேவனை என்ன செய்கிறோம்?
நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ஓய்வு நாள் என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட ஓய்வு நாள் சனிக்கிழமை குறிக்குது. இப்போ ஓய்வு நாளே பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக அப்படின்னா ஓய்வு நாளில் நீங்கள் ஓய்வாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த வேலையும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படின்னா அன்றைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டோடைய காரியத்தை செய்யணும். இதை தவிர வீட்டில் அடுப்பு கூட பற்ற வைக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த பிரமாணத்தை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிடுவீங்க? அது மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்பு கணக்கு இருக்குது. அந்த ஸ்டெப்புக்குள்ளே தான் நீங்கள் என்ன செய்யணும், நடக்கணும். அந்த ஸ்டெப்புக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் வேலை பார்த்த கணக்கு. அப்போது அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை, அவங்களுக்கு அந்த 7ஆம் நாள்ன்றது எப்பயுமே மாலை முதல் அடுத்த நாள் மாலை வரைக்கும், அதான் கணக்கு. நமக்கு காலையிலேருந்து இரவு அப்படி கணக்கு. இப்போ அவர்கள் யூதர்கள் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த ஓய்வு நாள் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே போய் என்ன செஞ்சிருவாங்க, ஆலயத்துக்கு மிக அருகிலே போய் தங்கிடுவாங்க. அந்த சனிக்கிழமை அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட ஸ்டெப்பு மட்டும்தான் எடுத்து வச்சு எங்கே போவாங்க, அங்கே போவாங்க. ஏன்னா இவ்வளவு ஸ்டெப்புக்கு மேலே நடந்துட்டாலே அது வேலை செஞ்ச கணக்கு. வீட்டில் அடுப்பு பற்ற வச்சு சமையல்லாம் பண்ணக்கூடாது. அன்றைக்கு ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கணும். அல்லேலூயா. இதை இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் வச்சுருந்தாருன்னா கெதி என்ன ஆகும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஒருத்தரும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நீங்கள் சனிக்கிழமை வேலைக்கு போக முடியாது. போனீங்கன்னா நீங்கள் பிரமாணத்தை மீறுறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? இது முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கார், அவரை போய் பார்க்கணும், அங்கே ஒரு விசேஷம் இருக்குது, எங்கேயும் போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் எது செஞ்சாலும் பிரமாணத்தை மீறினவர்களாகவே கணக்கில் வந்துடும். பிரமாணத்தை மீறிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப ஆண்டவர்கிட்ட வரணுன்னா நீங்கள் பலி செலுத்திட்டு தான் வரணும். அப்போ ஒரு ஆடு என்ன இன்றைக்கி ரேட்டு? ஒரு 7,000, 10,000 வச்சுக்கிறோம், ஒரு 7,000 வச்சுக்குவோம், இல்லை ஒரு 5,000 வச்சுக்கிறோம். அப்போ நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்கிற அந்த பிரமாணத்தை மீறிட்டீங்கன்னா, அதான் 500 ஸ்டெப்பு நடக்க வேண்டிய இடத்துல 1000 ஸ்டெப்பு நடந்துட்டிங்கன்னா, இல்லையா நான் சமையல்லாம் பண்ணலை, டீ மட்டும் சூடு பண்ணி குடிச்சுக்கிறேன்னு ஸ்டவ்வை பற்ற வச்சு டீயை சூடு பண்ணிங்கன்னா நீங்கள் செலவு செய்ய வேண்டியது 7,000 ரூபாய். ஒரு ஆட்டை வாங்கி அதை ஆசாரியன்ட்ட கொண்டு போய் அங்கே பலி செலுத்தி உங்கள் பாவத்தை தூக்கி அது மேலே வச்சு அதை வெட்டி அந்த ரத்தத்தை பலிபீடத்தின் மேலே என்ன செய்யணும், தெளித்து உங்கள் பாவ மன்னிப்புக்காக ஆசாரியன் வேண்டணும். அல்லேலூயா. எது எப்படி பார்த்தாலும் ஆசாரியனுக்கு லாபம்தான். அல்லேலூயா. டெய்லி நிறைய வரவு வரும் அவருக்கு. ஆடு வந்துக்கிட்டே இருக்கும். அவர் சாப்பிட்டது போக, ஃபேமிலி சாப்பிட்டது போக அவர் என்ன செஞ்சிடலாம், கடையில் கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லிடலாம். இதெல்லாம் இன்னைக்கு இருந்திருந்தால் நம்ம நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஃபாஸ்டிங்கில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதுவே தெரியாமல் நிறைய பேர் ஓய்வு நாள் ஆராதனைன்னு வைக்கிறாங்க. ஓய்வு நாள் ஆராதனை 10 பிரமாணங்களை கூட நம்மளால் கடைபிடிக்க முடியாது. 10 படி ஏறினாலே சரிக்கிறோம், அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனை படி இருக்குன்னு பார்க்காத, பக்கத்துலேயே லிஃப்ட் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே வந்துரு அப்படிங்கிற. இப்போ நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே எனக்கு அந்த லிஃப்ட்டு ஆப்ரேட் பண்ண எனக்கு தெரியாதேன்னு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அது நீ பண்ண வேண்டியதில்லை. உள்ள லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் பரிசுத்த ஆவியானவர். அவர் அதெல்லாம் செஞ்சிடும், நீ உள்ளே வந்து நின்னா மட்டும் போதும். அப்போ லிஃப்ட்டை நம்பி உள்ளே போகணும். ஐயோ உள்ளே போனோன்னே கதவை அடைச்சிருமே. சில ஆளுக்கு இன்றைக்கி லிஃப்ட்டில் போகிறதுக்கு பயம். லிஃப்ட்டுக்குள்ளே போனால் அது கதவை அடைச்சிடப்ப கதை பப்பரப்பான்னு திறந்து வச்சுட்டா போகும். அது மூடிடுச்சுன்னா நம்ம தனியாக இருப்போம்.
ஏங்க ஒன்று கீழேருந்து மேலே போகுது, மேலேருந்து இல்லை கீழே வரப்போகுது, இதுக்கு ஒரு பயம். இன்னும் சிலர் எஸ்கலேட்டரில் ஏறுறதுக்கு பயம். எஸ்கலேட்டரில் போய் அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காது, இப்படி இப்படி காலை வச்சு. ஒழுங்காக சைடில் பிடிச்சி காலை வச்சு அது பாட்டுக்கு மேலே ஏற்றிட்டு போயிடும். அதை நம்பி நிற்கிறது இல்லை, அங்கே நம்பாதனால தான் பிரச்சனை. லிஃப்ட்டுக்குள்ளே போனோம்னா கதவு 3 நாளும் சரி 3 நாளும் சரி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம இப்போ எந்த பட்டன் எங்கே போகணுமோ அங்கே அமைக்கிட்டு அது போய் நின்றுன்ற நம்பிக்கை என்ன செய்யல இல்லை. இல்லாதனால தான் உள்ளே போகலாமா வேணாமா, போனால் என்ன ஆகும், மூடிட்டா மூச்சு முட்டுமா சிலருக்கு. இதனாலே அவன் ஃபேனெல்லாம் வச்சுருக்கான் மேலே. நம்பி போகணும் உள்ள, அப்போ தான் என்ன செய்ய முடியும், டக்குன்னு மேலே 4வது மாடிக்கோ 5வது மாடிக்கோ டக்குன்னு போக முடியும். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, கிருபையின் பிரமாணம்ன்ற லிஃப்ட் இருக்குப்பா, உள்ளே வந்துரு. ஆண்டவரை ஆப்ரேட் பண்ண தெரியாது, நீ பண்ண வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார், அவர் தான் லிஃப்ட் ஆப்ரேட்டர், அவர் பார்த்துக்குருவார், நீ எங்கே போகணுன்னு மட்டும் சொல்லு. அப்போ உள்ளே போயிட்டு நம்ம என்ன செய்யணும், ஒழுங்காக நிற்கணும், அவ்வளோதான் விஷயம். உள்ளே போய் நின்று ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது, கூச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம சின்ன பிள்ளையிலே குதித்தாலும் நம்ம என்ன செய்வோம், ஏய் அமைதியாக நில்லு, இங்கே குதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ ஒழுங்காக நின்னோம்னா எங்கே போகணுன்னு கேட்பார். 4வது மாடின்னு சொல்லிட்டா 4ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டாருன்னா கதவு மூடிடும், பயந்துடக்கூடாது, அது நேரம் மேலே கொண்டு போயிடும். அதே தான் கிருபையின் பிரமாணம். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இப்போ உள்ளே போயிட்டீங்க, லிஃப்ட்டுக்குள்ளே போயாச்சு, கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே போயாச்சு. திடீர்னு 7வது மாடியில் கரண்ட்டு நின்று போச்சு. 7வது மாடியில் கரண்ட்டு ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கு தாயா நான் அதில் போகிறதே கிடையாது. இப்போ புரியுதா நாங்கள் ஏன் போகிறதில்லண்டு? உள்ளே இறந்த இந்த தொல்லையெல்லாம் வரும்னு தான் நாங்கள் சிரமம் பார்க்காம படியிலே போயிடுறது அப்படின்றீங்களா? அந்த மாதிரி ஆகாது. ஆனாலும் ஜென்ரேட்டர்லாம் வச்சுருப்பாங்க கடைகளில். இப்போ 7வது மாடி போயிட்டோம், 7வது மாடியில் ஏதோ வாங்கிட்டோம், திரும்ப கீழே வரணும். லிஃப்ட் ஆன் பண்ண உடனே என்ன ஆகுது, டக்குன்னு கரண்ட்டு போயிடுச்சு. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, கரண்ட்டு போனோடனே அந்த லிஃப்ட்டு சர்ன்னு வேகமாக வந்து டம்முன்னு கீழே அடிக்குமா? என்ன செய்யும்? அதே தான் கிருபையின் பிரமாணம். 70வது பிரமாணத்தில் கால் சறுக்குது இல்லையா, சறுக்குன உடனே அங்கேருந்து தடதடன்னு ஃபஸ்ட்டு பிரமாணத்துக்கு வர்றதில்ல, அது அங்கேயே தான் நிற்கும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போது அந்த லிஃப்ட்டுக்கு கரண்ட்டு கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை? நம்ம வேலையா? இல்லை. அந்த ஆப்ரேட்டர் யாரோ அல்லது அந்த டெக்னீஷியன் யாரோ அவர் தான் என்ன செய்யணும், வந்ததை சரி பண்ணணுமே தவிர நான் உள்ளே இருந்துக்கிட்டு என்ன செய்ய முடியாது. அப்போது கிருபையின் பிரமாணத்தில் 70வது படியில் நான் என்ன சறுக்கும்போது நான் 1வது படிக்கு வர்றதில்லை, 70ல் தான் நான் நிற்கிறேன். இப்போது நான் திரும்ப மேலே ஏறி போகிறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்க வேண்டியது யார் வேலை? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அந்த வேலையை நான் செய்ய முடியாது, ஏன்னா என்கிட்ட தான் பலன் இல்லையே, நான் தான் சறுக்கிட்டேனே. சறுக்குனாலும் கீழே விழுக மாட்டேன். ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்தாருன்னா மேலே தான் போவேன். அப்படின்னா இந்த லிஃப்ட்டுக்குள்ளே தைரியமாக நம்பி உள்ளே போகலாமா வேணாமா? போக முடியும் தானே? அல்லேலூயா. நான் என்ன செய்யணுன்னா, இந்த மாதிரி கரண்ட்டு போனப்போ பதட்டப்படாமல் அமைதியாக இருக்கும் உள்ளே, அதுதான் நான் செய்யணும். நீங்கள் லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எழுதி போட்டிருப்போம். திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்யாதீங்க, பதட்டமாகாதீங்க, கண்ட சுற்றி அமுக்காதீங்க, அமைதியாக இருக்கும். இப்போ நான் சறுக்கும்போது எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார்? அவர் விண்ணப்பம் வேண்டுதல் பண்ணுகிறார். அப்போ ஆவியானவரோடு நாம் சேர்ந்து பயணிக்கும் போது தான் ஒரு நாளும் சறுக்க மாட்டோம். ஒரு வேளை சறுக்குனாலும் அதே படியில் தான் நிற்போம். திரும்ப என்ன செஞ்சிடலாம், அங்கேருந்து எழுந்து ஆவியானவருடைய உதவியோடு நாம் வெற்றி நடை போட முடியும். அல்லேலூயா. இதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் பரலோகத்துக்கு போகிறது நல்லது. ஏன் நல்லது தெரியுமா? தேற்றரவாளன் உங்களுக்காக என்ன செய்வார்? அவர் அனுப்பப்படுவார். அவர் வந்தாரனா உங்களுடைய அதாவது நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவங்களையும் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். அதே நேரத்தில்
உங்களுடைய பலவீனங்களில் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார் அப்படின்னு ஆண்டவன் நமக்கு சொன்னதனுடைய அர்த்தம் இதுதான். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு அந்த வசனங்களை நம்ம எடுக்கும்போது நாம் எந்த உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொண்டு அதை வாசிக்கணும், அதை படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் நான் கிருபையின் பிரமாணத்தில் வாழ்கிறதுனால என்னால் சறுக்க முடியுமானா சறுக்க முடியும். நாங்கள் இந்த கேர்லெஸ்ஸாக இருந்தால் சறுக்கிடுவேன். ஆனால் சறுக்குனாலும் கீழே போயிடும், விழுந்துட மாட்டேன். முந்திலாம் விழுந்தேன்னா என்னாகும்? எனக்கு பல்லுகளெல்லாம் போயிடும். இப்போ அப்படி இல்லை, நான் அதே இடத்துல தான் விழுந்து கிடப்பேன். ஏன்னா நான் இப்போ இருக்கிறது லிஃப்ட்டில். இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பலன் என்கிற அந்த கரண்ட்டை கொடுத்த உடனே திரும்பவும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்? 70லேருந்து 71, 72ன்னு நான் போக ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை காரியத்தையும் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே திட்டமிட்டு நமக்காக செய்தவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மீது வைத்த அன்பு அது பேரன்பு, அகாப்பே என்கிறதான அன்பு. அல்லேலூயா. அந்த தேவன் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. நியாயப்பிரமாணத்தின் கட்டுகளில் இருந்து ஆவியின் பிரமாணமாகிய கிருபையின் பிரமாணத்துக்குள் எங்களை வழிநடத்தினவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி ஆண்டவரே. அவரோடு அதிக நேரம் உறவாட, அவருடைய வழிநடத்தல்படி நாங்கள் செல்ல, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி தேவன் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். அதற்காக நன்றி. உம்முடைய ஆண்டவர் வழிகாட்டுதலின்படி நாங்கள் இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தாவை கிருபை செய்யுங்க. உம்முடைய சத்தத்தை, உம்முடைய ஏவுதலை நாங்கள் புரிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை ஏராளம் தாராளமாக பெற்று சுதந்திரிக்க கர்த்தாவை கிருபை செய்யுங்க. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய நன்மை நாள் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.